ரொம்பவும் சுவையான டேஸ்டான சுரக்காய் சாம்பார் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ரொம்ப பூ போல் சாஃப்டாக இருக்குது. பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நிறைய வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு சுரக்காய் எடுத்து முதல்ல சீவிக்க வச்சுக்கிறேன். நல்லா சீவிக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு சீவிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபுல் சுரக்காயும் தான் போட போகிறேன். நான் பசங்களுக்கு நிறைய காய் கொடுக்குறதுனால ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அந்த சுரக்காய்க்கு ஏற்ற தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எல்லா காயும் குக்கரில் போட்டு உப்பு போட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நமக்கு இந்த சுரக்காய்க்கு ஏற்ற அளவுக்கு வேணான்னு போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ண சுரக்காயும் தக்காளி மஞ்சள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் நம்ம துவரம் பருப்பு ஒரு 3.5 கைப்பிடி அளவு நான் இதில் போடுறேன். ஏன்னா ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன்ல, அதனால் 3.5 கைப்பிடி. இதை வந்து நாங்கள் 2 வேளை வச்சுருந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நிறையவே எல்லாத்தையும் அமௌண்ட்டு போடுறேன். ஸோ 3.5 கைப்பிடி அளவு போட்டுட்டு இப்போ இதுக்கு இந்த காய் கொஞ்சம் முழுகாத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவேன். ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சுக்கிறேன். சரி, நம்ம குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சைடில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி இப்போ காஞ்சிருச்சு. கடுகு போட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறேன். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4 வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் குழம்பு அதிகமாக வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் போட்டதுனால நல்லா திருப்பி விட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொழவி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஆனியன் வேகும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்ததுனால ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். இப்படி 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள். அப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது இந்த மசாலா வாசனைலாம் போகணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அதை வந்து நம்ம சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த பருப்பு வச்சுருக்கோம் குக்கரில், அதை பார்க்கலாம் விசில் வந்துச்சு. இந்த குக்கரில் வச்சுருக்கிறது விசில் வரப்போகுது. சரி, நம்ம இந்த டைமில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வை 6 விசில் வந்துடுச்சு. அதனால் நிறுத்திட்டேன். இது ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த கேஸ்லாம் வெளியே ரிலீஸ் ஆனது இருக்காமல் ஓப்பன் பண்ணேன், இல்லைனா வெடிச்சிடும். ஸோ நான் தாளித்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை இதில் போடுறேன். வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா கிளறிட்டு நம்ம இப்போ புளி கரைச்சி வச்சிடணும். அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியை நல்லா அந்த கிணத்துல கரைச்சிட்டு தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குதுங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
சுரக்காய் சாம்பார், சுவையான சுரக்காய் சாம்பார். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.